ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க சைக்கலாஜிக்கல் டேர்ம் ஓசிடி, அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். இது வந்துட்டு ஒரு டிஸார்டர். ஸோ என்னன்னு பார்க்கலாம் ஃபுல்லாக. ஸோ அந்த வேர்ட்ஸ் நம்ம பிரித்தோம் அப்படின்னா அப்சசிவ் கம்பல்சிவ், அப்சஷன் கம்பல்ஷன். அப்சஷன் அப்படின்னா நம்மளுக்கு திரும்ப திரும்ப ஒரு தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், பர்சிஸ்டண்ட்டாக இருக்கும், ஆனால் வந்து தேவையில்லாத அந்த தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அப்சஷன் அப்படின்னா திரும்ப திரும்ப தாட்ஸ் வந்துட்டு பர்சிஸ்டண்ட்டாக நம்மளுக்கு மைண்டு இருந்துக்கிட்டே வரும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டை விட்டு நம்ம வெளியே கிளம்புறோம் அப்படின்னா, டோரை வந்து லாக் பண்ணியிருந்தாலுமே கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் டோரை லாக் பண்ணோமா பண்ணலையா, கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணோமா பண்ணலையா சொல்லிட்டு திரும்ப திரும்ப வந்துட்டு இந்த தாட்ஸ் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். கம்பல்ஷன் அப்படின்னா இந்த தாட்ஸ் வருது இல்லையா, இது நம்ம ஆக்ஷனாக நம்ம கொண்டு போகிறோம். ஸோ இந்த டோர் லாக் பண்ணிட்டோமா இல்லையான்னு வருது நம்மளுக்கு அந்த அப்சஷன், அந்த தாட்ஸு. கம்பல்ஷன் அப்படின்னா ஓகே வீட்டுக்கு போய் பார்ப்போம், கூட்டியிருக்கோமா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த பிஹேவியர் நம்ம கொண்டு வரோம் இல்லையா, ஸோ அது வந்துட்டு கம்பல்ஷன். ஸோ இதுதான் வந்துட்டு அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். ஸோ நார்மலாக அப்சஷன்ஸ்னால் என்ன, எந்தெந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா கண்டாமினேஷன், அதாவது நம்ம அதாவது டச் பண்ணுற பொருள் வந்துட்டு க்ளீனாக இருக்கணும், நம்ம சாப்பிட்ற பொருள் வந்துட்டு க்ளீனாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறது. க்ளீனாக இல்லைன்னா ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா, ஸோ மறுபடியும் போய் நம்ம க்ளீன் பண்ணுறது. ஹேண்ட் ஏதாச்சும் ஒரு மாதிரி இருக்குன்னா டக்குன்னு போய் வாஷ் பண்ணுறது. வாஷ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ஒரு மாதிரியாக இருக்குது, ஜெர்ம்ஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுனா திரும்ப போய் நம்ம கழுவுறது. ஸோ இந்த மாதிரி அப்சஷன் இது வந்து ஃபுல்லாகவே டவுட்டு, கண்டாமினேஷன். ஸோ இது எல்லாமே கண்டாமினேஷன். டவுட் அப்படின்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி லாக் பண்ணிட்டோமா இல்லையா, கேஸ் ஆஃப் பண்ணிட்டோமா இல்லையா, பீரோ வந்துட்டு கூட்டணுமா இல்லையா. ஸோ எக்ஸாம் டைமில் பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் இருக்குது அப்படின்னா திரும்ப திரும்ப பேப்பர் நான் செக் பண்ணிட்டே இருப்போம். ஒரு 2-3 வாட்டி பண்ணியிருப்போம், எல்லாமே கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் வந்து சரி பார்ப்போமே, திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருப்போம் ஒரு விஷயத்த. ஸோ இந்த மாதிரி டவுட்டு, அப்புறம் வந்துட்டு நம்ம பார்த்தப்ப கண்டாமினேஷன், க்ளீனாக இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்குறது. இன்னும் வந்து நீடிங் திங்ஸு, இது நம்மளுக்கு வேணுமா வேணாமா. இப்போ வந்துட்டு வீட்டில் நிறைய பொருள் இருக்கும், ஒரு சில வேஸ்ட்டாக இருக்கும், தேவைப்படாமல் இருக்கும். நம்ம எப்போயா ஹவுஸ் க்ளீன் பண்ணுறப்போ இந்த பொருள் வந்து எப்போயாச்சும் தேவைப்படும், சரி வச்சுருப்போம்னு சொல்லிட்டு வச்சுருப்போம். திரும்ப க்ளீன் பண்ணுறப்போ அந்த பொருள் அப்படியே தான் இருக்கும், தேவையில்லாமல் தான் இருக்கும். ஸோ அந்த பொருள் நம்மளுக்கு தேவைப்படுமா வேணாமா அதுவே தெரியாமல் இருக்கிறது. ஸோ இதுதான் வந்துட்டு அப்சஷன். இந்த மாதிரி தாட்ஸ் நமக்கு அடிக்கடி வரும். கம்பல்ஷன் அப்படின்னா இந்த தாட்ஸை வந்துட்டு ஒரு பிஹேவியராக போய் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம பார்த்த அப்சஷன் ஃபுல்லாகவே கம்பல்ஷனாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேப்பர் செக் பண்ணுறதுலேயே வந்துட்டு அப்சஷன் அப்படின்றது பேப்பர் செக் பண்ணோமா வேணாமா, ஏன்னா நிறைய டவுட், அதாவது நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வர தாட்ஸ் வந்து அப்சஷன். கம்பல்ஷன் அப்படின்னா திரும்ப திரும்ப பேப்பர் வந்து திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்கிறது, பெல் அடிக்கிற வரைக்கும். இது எல்லாமே ஒரு பிஹேவியர், வந்துட்டு ஒரு கம்பல்ஷன். ஸோ இதான் வந்து அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அப்சஷன் நிறையா இருக்குது நமக்கு மைண்டில் வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஆங்ஸைட்டியாகவே கண்டிப்பாக இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸு, டிஸ்கம்ஃபர்ட்டு இதெல்லாம் வரும். ஸோ ஒரு கண்ட்ரோலிங் நம்மளுக்கு இருக்காது, என்னமோ இருந்துக்கிட்டே இருக்கும் மைண்டில். கம்பல்ஷன் வந்துட்டு இந்த ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஏன் அப்படின்னா இப்போ கம்பல்ஷன்றது ஒரு பிஹேவியர் கொண்டு வரோம் இல்லையா. இப்போ வந்து டோரை வந்துட்டு லாக் பண்ணிட்டோமா இல்லையான்னு ஒரு அப்சஷன் வருது அப்படின்னா நம்ம போய் செக் பண்ணுறோம், வீட்டை பூட்டிருக்கு, சரி ஓகே பூட்டிருக்கு, ஓகே சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பல்ஷன் அங்கேயே முடியுது பிஹேவியர். அப்சஷனில் இருக்கிற ஆங்ஸைட்டி இங்கே வந்து குறையுது. ஸோ இந்த மாதிரி ஓசிடி நம்மளுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும். இப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கலை, அப்படி எடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில், அதாவது ஒர்க் லைஃப்லேயும் சரி, ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, நம்ம டெய்லி லைஃப்லேயுமே எதுனாலுமே சரி கண்டிப்பாக இன்டர்ஃபியர் ஆகும், ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ எதனால் இப்படி ஓசிடி வரும் அப்படின்னு கேட்டால் எக்ஸாக்ட் ரீசன் எதுவுமே கிடையாது. ஒன்று மேபி ஜெனட்டிக்ஸாக இருக்கலாம், அம்மாவோ அப்பாவோ அதுக்கு முந்தின இவங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஓசிடி இருந்துச்சுன்னா மேபி நம்மளுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்துட்டு பிரெயின் கெமிஸ்ட்ரி, அதாவது பிரெயினில் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் எதுவும் சேஞ்ச் ஆச்சு, அந்த மாதிரி அங்கே தான் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஓசிடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று என்விரான்மெண்டல் ஃபேக்டர், சுற்றி உள்ள விஷயங்கள் நம்மளை எதுவும் அப்படி பண்ணுச்சுன்னா மேபி ஓசிடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ ஓசிடி நம்மளுக்குள்ளே இருக்குது அப்படின்னா ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். எடுக்காமல் விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம லைஃப்பில் பிரச்சனை வரும். ஸோ ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா சிபிடி, காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி, அப்புறம் வந்துட்டு மெடிகேஷன்ஸ், ஓசிடியான தாட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு, அது வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு மெடிகேஷன்ஸு, அப்புறம் மைண்ட்ஃபுல்னஸ், யோகா, மெடிடேஷன் எல்லாம் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த தாட்ஸ் வராமல் கம்மி பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு சைக்கோ எஜுகேஷன் அப்படின்னா இப்போ ஓசிடினா என்ன, இது வந்தால் என்ன மாதிரிலாம் இருக்கும், எப்படிலாம் ப்ராப்ளம் வரும், அதை பற்றி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். அப்புறம் வந்துட்டு சப்போர்ட் குரூப்ஸ் அப்படின்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு ஓசிடி இருக்குது அப்படின்னா அந்த குரூப்பில் இருக்கிற யாருக்காச்சும் ஓசிடி இருக்கும்போது அதை வந்து ஷேர் பண்ணுவாங்க, எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும், இப்போ எல்லாத்துக்கும் இருக்குது போல், நம்மளுக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினச்சிட்டோன்னு சொல்லிட்டு அவங்களே ஐசோலேட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் வந்துட்டு ஃபேமிலி இன்வால்மெண்ட். ஸோ நம்மளுக்கு ஓசிடி இருக்குது அப்படின்னா நம்ம ஃபேமிலியில் யாராச்சும் நம்மளுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஏதாச்சும் தாட் வருதுன்னா அதை எழுதி வச்சுட்டு அந்த தாட்டுக்கு வந்துட்டு ஓகே வந்து கியூர், அதாவது இந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு டிக் பண்ணுறது. ஸோ அது மாதிரி நம்மளே ஒரு மாதிரி செல்ஃபாக எடுத்து பண்ணுறது, ஃபேமிலியில் யாராச்சும் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது.
ஸோ நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஏதாச்சும் நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். ஏதாச்சும் ஒரு விஷயம் நமக்கு வந்துட்டு ஆங்ஸைட்டியோ ஸ்ட்ரெஸ்ஸோ கொடுக்கும். ஸோ அப்படி கொடுக்காம என்ன பண்ணுறது, லைஃப் ஸ்டைல் எப்படி மாற்றுறது, ஸோ இது எல்லாமே. ஸோ ஓசிடி வந்து இப்போ ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னா அதுக்கான வந்துட்டு மெடிக்கேஷன்ஸோ அதுக்கான வந்துட்டு அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் போகணும். ஸோ பேசிக்காக பார்த்தோம்னா இதான் வந்துட்டு ஓசிடி. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு சைக்காலஜிக்கல் டெர்ம்ஸ் பற்றி பார்க்கலாம்.